வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி தக்காளி வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். சாதாரணமாக பிரியாணிக்கு வெங்காயம் தான் ஜாஸ்தி வைப்போம். இது தக்காளி பேஸ் பண்ணி செய்கிற பிரியாணினால தக்காளி ஜாஸ்தி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பெருசாக எடுத்திருக்கேன். தேங்காய் 2 சின்ன பீஸும் 4 மீடியம் சைஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம பால் எடுத்துக்கணும். இதை பால் எடுத்து நம்ம சேர்த்துக்குவோம். பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுருங்க. ஒரு கைப்பிடி தான் நான் எடுத்திருக்கேன், நிறைய எடுக்கல. கருவேப்பிலை வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், பிரியாணிக்கு எடுக்கிற மாதிரியே. தேவையான அளவு உப்பு, இது 200 கிராம் கப்பு. இந்த கப்புக்கு 1 கப்பு பாஸ்மதி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுக்க போகிறேன். அந்த ஸ்பூனும் நான் கையில் வச்சுருக்க ஸ்பூனும் ஒரே சைஸு. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர். அது காஷ்மீர் மிளகாத்தூள். கறி மசாலா பவுடர் ஏற்கனவே நம்ம ரெசிபி வீடியோவில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல அரிசியை கழுவி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் கழுவிட்டு ஊற வைங்க. நான் ஒரே ஒரு வாட்டி கழுவிட்டு குடிக்கிற தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். தண்ணி அளவாக ஊற்றுங்க, ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நம்ம சமைக்கும் போது சேர்த்துக்கணும். அதனால் இது 1/4 மணி நேரம் ஊறணும். இது ஒரு பக்கமாக ஊறட்டும். வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் நான் நறுக்கிட்டு வரேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மெலிசாக நீட்டமாக நறுக்கிங்க, இல்லைன்னா பொடியாக நறுக்கிடுங்க. இப்போது அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. வெங்காயம், தக்காளி நீட்டமாக நறுக்கிட்டேன். பச்சை மிளகாய் பாதி மிளகாவை மட்டும் எடுத்து 2ஆக வகுந்து வச்சுருக்கேன். அந்த மிளகாய் ரொம்ப பெருசாக இருந்தது. தேங்காய் நான் பொடியாக நறுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா நீட்டாக மெலிசாக நறுக்கியிருக்கேன். தக்காளியும் நீட்டாக மெலிசாக நறுக்கியிருக்கேன். நல்ல மெலிசாக நறுக்கிட்டிங்கன்னா இல்லை பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். தேங்காவை பால் எடுத்துக்கணும். தேங்காய்க்கு ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் அப்படிலாம் இல்லை, தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரே பாலாக எடுத்துருங்க. தேங்காய் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதை பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துருங்க. தேங்காய் பால் எடுத்துட்டேன். நான் இந்த அரிசி அளந்த கப்புலேயே கிட்டத்தட்ட 1 கப்பு தண்ணி ஊற்றி தாராளமாக பால் எடுத்திருக்கேன். இதை சமைக்கும் போது நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா வாசம் வர மாதிரி வதக்குங்க. 1 நிமிஷம் இதை தனியாக வதக்குனிங்கன்னா நல்லா வாசனை வரும். வாசனை வந்த உடனே நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம்.
இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி குழஞ்சி வர ஆரம்பிக்குது. இன்னொரு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இது நல்லா குழஞ்சி வர ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்ச 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் சேர்த்தே வதக்கிட்டிங்கன்னா இதோட பச்சை வாசனையும் போயிடும். இஞ்சி பூண்டு இந்த மசாலா வாசனை எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஃப்ளேவர் வந்துடும். இது தூரில் பிடிச்சிடாமல் கொஞ்சம் கிட்ட நின்று வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வருது. ஒரு 2 நிமிஷம் கிட்ட நான் வதக்கியிருக்கேன். இன்னும் லேசாக குழஞ்சி வரணும், லேசாக சுண்டி வரணும். லேசாக சுண்டி வந்த உடனே நீங்கள் பட்டாணி சேர்த்துடலாம் இதோடையே. இப்போ இது நல்லா சுண்டி வருது. இந்த கிரேவி நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணியில். இப்போ பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ பட்டாணி 1 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அதே நேரம் இந்த கிரேவியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு. இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்தோம், அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் அளந்துக்குவோம். தேங்காய் பால் கரெக்டாக 1 கப்பு இருக்குது. இந்த 1 கப்பு தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. அப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே வடித்து விட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். அந்த தண்ணியை அளந்துக்கிறோம். அடுத்து இது வந்து 3/4 டம்ளர் கிட்ட இருக்குது. மீதி 1/4 டம்ளர் இருக்குது. குடிக்கிற தண்ணி இதிலே ஊற்றிக்கிறேன். அதுக்காக தான் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தண்ணியாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். அந்த மசாலா வாசனை வரக்கூடாதுன்னு தண்ணியாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். இதை ஒரு 1/2 நிமிஷம் இந்த குழம்பு மாதிரி வந்த உடனே இதை கொதிக்க விடுறோம். இது வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். இதை நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட பண்ணலாம். சீரக சம்பா அரிசியில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி சேர்த்த அப்புறமா ரொம்ப கிளறக்கூடாது, லேசாக கிளறி இருக்கேன். நெய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கடைசியில் செஞ்சு முடிச்ச அப்புறமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூரில் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக லேசாக ஒரு வாட்டி கிளறிட்டு மூடி வச்சுருவோம். விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு, அடுப்பு இவ்வளோ நேரமாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பழைய தோசைக்கல் வைக்கிறேன். இந்த தோசைக்கல் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா திரும்ப ஃபுல் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே குக்கரை வைக்க போகிறோம். நல்லா இது சூடாகிறது முக்கியம். இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. நான் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அது எரியணும். அது மேலே இந்த குக்கர் இருக்கணும்,
தோசைக்கல் மேலே. அந்த 2 நிமிஷமும் அடுப்பு எரியும். இப்போ வந்து நம்மளுக்கு சூடு அடியில் தான் இருக்கும். குக்கரோட அடியில் சூடு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் இறங்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிட்டேன். இன்னும் ஓரளவுக்கு ப்ரெஷர் இருக்குது.